ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமான இங்கிலீஷ் வார்த்தைகள் எல்லாம் பார்க்க போறோம். அதாவது இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான இங்கிலீஷ் வார்த்தைகள். இது தெரியல அப்படின்னா உங்களால இங்கிலீஷ் சரியா பேசவே முடியாது. அந்த மாதிரியான முக்கியமான வார்த்தைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஏன் இந்த மாதிரி பேசிக் வேர்ட்ஸ்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, சிலருக்கு இந்த வார்த்தைகள்ல சில குழப்பம் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி பேசிக் வார்த்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டனால, நான் டைரக்டா சென்டென்சஸ் சொல்லிக் குடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள்லாம் சொல்லிக் குடுத்துறலாம் அப்படின்னு பார்த்தேன். இத நீங்க ஒரு பிகினிங் கிளாஸ் இல்ல பேசிக் கிளாஸா கூட எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து வரப்போற ஒவ்வொரு கிளாஸ்லயும் சென்டென்சஸ், கொஞ்சம் பெரிய பெரிய சென்டென்சஸ் இப்படி நம்ம டெவலப் பண்ணிட்டே போறோம். இப்ப வாங்க முக்கியமான இங்கிலீஷ் வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வாக்கியத்துல யார பத்தி பேசுறாங்களோ, அவங்கள இங்கிலீஷ்ல என்னென்ன வார்த்தைகள் சொல்லி ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் நான் அப்படின்னு சொன்னோம்னா ஐ. நான், ஐ. அடுத்தது நீ. நீங்கிறதுக்கு யூ. நீ, யூ. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்ல நீங்கன்னு சொல்லுவோம் மரியாதையா. அப்பயும் இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னா யூ தான் சொல்லணும். ஸோ நீன்னு சொன்னாலும் நீங்கன்னு சொன்னாலும் யூ அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான். அடுத்தது இவன், அவன். ஒரு ஆள் பக்கத்துல நிக்கிறாரு அப்படின்னா இவன்னு சொல்லுவோம். தூரமா நிக்கிறான்னா அவன்னு சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல அந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகள் கிடையாது. ரெண்டுக்குமே ஹி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பையன் கிட்டத்துல நின்னாலும் ஹீ தான். தூரத்துல நின்னாலும் ஹீ தான். இவன்னு சொன்னாலும் ஹீ, அவன்னு சொன்னாலும் ஹீ. சரி, இப்ப நிக்கிறது ஒரு சின்ன பையன் கிடையாது. ஒரு பெரிய ஆளு. ஒரு பெரியவர சொல்லும்போது நம்ம இவர், அவர் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்கிலீஷ்ல அதுக்கும் ஹீ தான். இவர்ன்னு சொன்னாலும் ஹீ, அவர்ன்னு சொன்னாலும் ஹீ. இவன், அவன், இவர், அவர் எல்லாத்துக்கும் ஹீங்கிற ஒரே வார்த்தை தான். அதே மாதிரி ஒரு பெண் பால சொல்லும்போது, ஒரு சின்ன பொண்ணு பக்கத்துல நிக்கிறா. இவள் அப்படின்னு சொல்லும்போதும் ஷீ தான். அவள் அப்படின்னு சொல்லும்போதும் ஷீ தான். இவள், அவள் 2க்குமே ஷீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஹீனா இவன், அவன். ஷீனா இவள், அவள். இது சின்ன பொண்ணா இல்லாம, ஒரு பெரிய லேடி, ஒரு வயசானவங்க பக்கத்துல நிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கும் நீங்க ஷீ தான் சொல்லணும். தூரத்துல நிக்கிறாங்க அவங்கன்னு சொல்லணும்னாலும் நீங்க ஷீ தான் யூஸ் பண்ணணும். தமிழ்ல நமக்கு 4 தனித்தனி வார்த்தைகள் இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை ஷீ அப்படிங்கிறது மட்டும்தான். அடுத்தது ஒரு பொருள குறிப்பிட்டு சொல்லும்போது, இது, அது அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல பக்கத்துல இருக்கு அப்படின்னா இதுன்னும், தூரத்துல இருக்குன்னா அது அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? திஸ், தட். திஸ், தட். பக்கத்துல இருக்க ஒரு பொருள குறிப்பிட்டு சொல்லணும்னா திஸ் அப்படின்னு சொல்லணும். இதே தூரமா இருக்கிற ஒரு பொருள குறிப்பிடணும் அப்படின்னா தட் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க யூஸ் பண்ணணும். அது போக காமனான ஒரு வார்த்தை இந்த இட். இட் அப்படின்னு சொல்லணும்னா உயிரற்ற பொருட்களை தான் மோஸ்ட்லி சொல்லுவோம். இந்த வார்த்தைக்கான சரியான தமிழ் வார்த்தை இது. இதுன்னு சொல்லும்போது இட் அப்படிங்கிறதையும் நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்தது இவர்கள், அவர்கள். பலரை குறிப்பிட்டு சொல்லும்போது நிறைய பேர் இருக்காங்க. ப்ளூரல்ல நீங்க ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா தே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இவர்கள், அவர்கள் அப்படின்னா தே. அதே மாதிரி ப்ளூரல்ல தான் பன்மையில நிறைய பொருட்கள நீங்க சொல்லணும். அதுவும் பக்கத்துல இருக்கு. இவை அப்படின்னு சொல்லணும்னா தீஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையை யூஸ் பண்ணணும். தீஸ், இவை, தீஸ். அப்போ தூரமா இருக்கு. அதே மாதிரி பன்மையில ப்ளூரல்ல நிறைய பொருட்கள சொல்லணும். அப்போ அவைன்னு சொல்லுவோம். அப்போ இங்கிலீஷ்ல தோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. தீஸ்னா இவை, தோஸ்னா அவை. பேச்சு வழக்குல சொல்லணும்னா தீஸ்னா இதெல்லாம், தோஸ்னா அதெல்லாம். அடுத்த வார்த்தை நாமன்னு சொன்னாலும் நாங்கன்னு சொன்னாலும் இதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை we. we. தமிழ்ல இத நம்ம 2 விதத்துல சொல்லுவோம். நாமன்னு சொல்லுவோம், நாங்கன்னு சொல்லுவோம். ஆனா இதுக்கு 2 தனித்தனி இங்கிலீஷ் வார்த்தைகள் கிடையாது. we அப்படிங்கிறது ஒரே வார்த்தை. இத நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கேன். இதுல பாருங்க பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் காலம் என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பர்சன். அந்த ரோல சிங்குலர், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் நான் மட்டும் சொல்லணும்னா அதுக்கு சிங்குலர் ஒருமையில ஐ அப்படின்னு சொல்லணும். இதே நாம இல்ல நாங்கன்னு சொல்லணும்னா அதுக்கு we அப்படின்னு சொல்லணும். அது ப்ளூரல்ல வரும். சிங்குலர்ல ஐ,
இதே நாம அப்படின்னு ப்ளூரலா சொல்லணும்னா we சொல்லணும். அடுத்தது செகண்ட் பர்சன் பாருங்க. இது சிங்குலரோ ப்ளூரலோ ரெண்டுக்கும் சேர்த்து யூ அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான். செகண்ட் பர்சன்றது தமிழ்ல சொல்லும்போது நீ அப்படிங்கிற வார்த்தையில வரும். நீன்னு வந்தாலும் நீங்கன்னு வந்தாலும் இங்கிலீஷ்ல யூ மட்டும்தான். அடுத்தது தேர்ட் பர்சன். இத நீங்க சிங்குலர் ஒருமையில சொல்லணும்னா he, she, it, this, that. இந்த 5 வார்த்தைகளும் யூஸ் பண்ணலாம். மூணாவது ஆள் தேர்ட் பர்சன் பத்தி பேசும்போது he, she, this, that, it. இந்த 5 வார்த்தைகளும் ஒருமையில வரும், சிங்குலர்ல வரும். இதுவே பன்மையில சொல்லணும்னா ப்ளூரல்ல வரும்போது they, these, those. they, these, those. இந்த 3 வார்த்தைகளும் தேர்ட் பர்சன் ப்ளூரல்ல வரும். இதோடைய அர்த்தங்கள் ஒன்னொன்னுமே நானு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை மறந்துருச்சுன்னா மறுபடியும் பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது verbs. verbs அப்படின்னா என்னதுன்னு யோசிச்சிடலாம் நம்ம மொதல். வேர்ப்ஸ்ங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம தினம் செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ், செயல்கள். நம்ம என்னெல்லாம் செயல் செய்றோமோ அதையெல்லாம் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்றத நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல உங்க மொபைல்லயோ, லேப்டாப்பையோ பார்த்துட்டு இருக்கீங்க. இத வந்து ஒரு செயல்னு சொல்லுவோம். இப்ப பார்க்கிறது ஒரு செயல், கேட்கிறது ஒரு செயல். இதெல்லாம் செயல்கள்னு நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி, இங்கிலீஷ்ல இத வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப முக்கியமா தினம் லைஃப்ல பயன்படுத்தக்கூடிய சில வேர்ப்ஸை நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வருவது. வருவது அப்படின்னா டு கம். டு கம். இத நானு வான்னு சொல்லல. வருவது அப்படிங்கிற ஒரு செயலா சொல்லியிருக்கேன். அதனால இங்கிலீஷ்ல டு அப்படிங்கிற வார்த்தைய முதல்ல ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் தான் அந்த வருவதுக்கான வார்த்தைய சொல்லணும். கம் அப்படின்னு. வருவது டு கம். போவது டு கோ. போவது டு கோ. கிளம்புறது. அதாவது ஒரு இடத்துல இருந்து கிளம்புறது. இப்ப வீட்ல இருந்து கிளம்புறது, ஆஃபீஸ்ல இருந்து கிளம்புறது. இத எப்படி சொல்றதுன்னா, டு டிபார்ட். டு டிபார்ட். அடுத்தது சென்றடைவது. ஒரு இடத்துக்கு போய் சேர்றது. இதுக்கு என்ன சொல்லலாம்? டு ரீச். டு ரீச். நெக்ஸ்ட் ஒன் பெறுவது. எதையாவது ஒரு விஷயத்த வாங்கிக்கிறது இல்ல பெறுவது. இது டு கெட். டு கெட். நாமளா எடுப்பது. எடுப்பது இதுக்கு என்ன சொல்லலாம்? டு டேக். டு டேக். டு கெட்னா பெறுவது. டு டேக் அப்படின்னா எடுக்கிறது. டு கிவ் இது என்ன சொல்றோம்? கொடுப்பதுன்னு சொல்றோம். கொடுப்பது டு கிவ். நெக்ஸ்ட் கொண்டு வருவது. டு பிரிங். டு பிரிங் கொண்டு வருவது. நெக்ஸ்ட் வைப்பது இல்ல வைத்திருப்பது. இது ரெண்டுக்குமே டு கீப் அப்படின்னு சொல்லலாம். வைப்பது, வைத்திருப்பது ரெண்டுமே டு கீப். அடுத்தது பார்ப்பது. டு see. பார்ப்பது டு see. அதே மாதிரி பார்ப்பதுக்கு சில நேரங்கள்ல டு வாட்ச் அப்படின்னும் சொல்லுவாங்க. டு வாட்ச். டு see, டு வாட்ச். ரெண்டுமே சொல்றாங்க அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் அர்த்தம் பார்ப்பதுங்கிறது தான். அப்ப என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, டு see அப்படிங்கிறது சாதாரணமா கண்களால ஒரு பொருளை பார்க்கிறது. டு வாட்ச் அப்படின்னா ரொம்ப நேரமா ஒரு விஷயத்த பார்த்து கவனிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க படம் பார்க்குறீங்க அப்படின்னா, அஹ், யாருமே see a film அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வாட்ச் a film அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்ச் அப்படிங்கிறது ரொம்ப நேரம் அந்த படத்தை நீங்க பார்க்கணும். அதுக்காக யூஸ் பண்ற வார்த்தை தான் இந்த வாட்ச். இப்போ நம்ம பார்ப்பது பார்த்தோம். அதே மாதிரி காண்பிப்பது. இதுக்கு டு ஷோ. டு ஷோ. பார்ப்பது டு see, காண்பிப்பது டு ஷோ. நெக்ஸ்ட் ஒன் கேட்பது. இதுக்கு டு ஆஸ்க் அப்படின்னு சொல்லணும். இதோடைய எக்ஸாக்ட் அர்த்தம் என்ன அப்படின்னா கேள்வி கேட்பது. ஒரு விஷயம் வேணும்னு கேட்பது இல்ல கேள்வி கேட்பது. இதுதான் டு ஆஸ்க். இன்னொரு கேட்பதும் நம்ம தமிழ்ல இருக்கு. காதால கேட்கிறது. அதுக்கு என்ன சொல்லலாம்னா டு ஹியர். டு ஹியர். டு ஆஸ்க் அப்படின்னா கேள்வி கேட்பது. டு ஹியர் அப்படின்னா காதால கேட்கிறது. அடுத்தது சொல்லுவது. டு சே. சொல்லுவது டு சே. அதே சொல்லுவதுக்கு டு டெல் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையும் இருக்கு. டு சே அல்லது டு டெல். இது ரெண்டுமே சொல்றது தான். பேசுவது. டு ஸ்பீக். டு ஸ்பீக். விளையாடுவது. டு ப்ளே. விளையாடுவது டு ப்ளே. ஓடுவது டு ரன். ஓடுவது
டு ரன். குதிப்பது, டு ஜம்ப். குதிப்பது, டு ஜம்ப். இதுவே துள்ளுவதுன்னு சொல்லணும்னா டு ஹாப். துள்ளுவது, டு ஹாப். கற்பது, ஒரு விஷயத்த கத்துக்கிறது. இதுக்கு என்ன சொல்லலாம்? டு லேர்ன். டு லேர்ன். கத்துக்கிறது, டு லேர்ன். அப்போ டு ஸ்டடினா என்னது? ஒண்ணு படிக்கிறது, இல்லைன்னா வாசிக்கிறது. இதைத்தான் நம்ம டு ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், கற்பிப்பது, சொல்லி கொடுக்கிறது. இதுக்கு டு டீச். டு டீச். நெக்ஸ்ட் ஒன், தூங்குவது, டு ஸ்லீப். தூங்குவது, டு ஸ்லீப். நெக்ஸ்ட் ஒன், திரும்புறது, டு டர்ன். திரும்புறது, டு டர்ன். நடப்பது, டு வாக். நடப்பது, டு வாக். புன்னகைப்பது, அதாவது சிரிக்கிறது கிடையாது, ஸ்மைல் பண்றது. அப்போ டு ஸ்மைல் அப்படிங்கிறது புன்னகைப்பது. இதுவே நல்லா சத்தம் போட்டு சிரிக்கிறது என்ன சொல்லலாம்? டு லாஃப். டு லாஃப். டு ஸ்மைல் அப்படின்னா புன்னகைப்பது. டு லாஃப் அப்படின்னா சிரிப்பது. சிந்திப்பது, இதுக்கு என்ன சொல்லலாம்? டு திங்க். சிந்திப்பதுன்னு சொல்லலாம், இல்ல பேச்சொலக்குல யோசிப்பதுன்னு கூட சொல்லலாம். ரெண்டுமே டு திங்க். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு டே டு டே லைஃப்ல கண்டிப்பா நிறைய தேவைப்படும். இதோடைய அர்த்தங்கள் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணி நிறைய பேர் மாத்தி மாத்தி பேசுறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான சின்ன சின்ன தப்பெல்லாம் நம்ம இனிமே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. இது ஜஸ்ட் பேசிக் வீடியோ தான். இதை தாண்டி ஒன்னொன்னா நம்ம கத்துக்கிட்டே வரப்போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு இங்கிலீஷ் லேர்னிங் வீடியோவும் உங்களுக்கு தவறாம வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.